السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وبسملا محمدا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. ولا تباشروهن وأنتم عاكفون في المساجد. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். உம்மன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபூ தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்தும் மஃபிரத்தும் என்றென்றும் நின்று நிலவட்டும் ஆகுக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவனுடைய ரஹ்மத்துடைய நாட்கள் முடிந்து மகஃபிரத்துடைய நாட்டினுடைய கடைசி நேரத்தில் இருக்கிறோம். நாளை ஒன்று தினம்தான் மகஃபிரத்துடைய தினங்கள். நாளையோடு மகஃபிரத்துடைய தினங்கள் 2வது 10 முடிகிறது. 3வது 10 நாளை மக்ரிபிலிருந்து ஆரம்பிக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, கடைசி 10 நீங்கள் அமல்களை கொண்டு அதிகப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசி 10 வந்து விட்டாலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேட்டியை வருந்தி கட்டிக் கொள்வார்கள் என்று ஹதீஸில் வருகிறது. வேட்டியை வரிஞ்சு கட்டுறதுன்னு சொன்னா, ஒரு வேலையை செய்யணும்னு சொன்னா உடனே மடிச்சு கட்டிக்கிட்டு இடைஞ்சலா இருக்கக்கூடாது. அதற்காக வேண்டி அந்த ஒரு வார்த்தையை சொல்லப்படுகிறது. அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற காரியங்களை எல்லாம் தூரமாக்கி விட்டு வெறும் அமல்களின் பக்கம் நாம் கவனத்தை செலுத்த வேண்டும். இதிலே அமல்களை கூட்ட வேண்டும். முதல் 10 விட 2வது 10 விட 3வது 10 அமலை கூட்ட வேண்டும். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேட்டியை வருந்தி கட்டிக் கொள்வார்கள். அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க? தாங்களும் தொழுவார்கள், தன்னுடைய குடும்பத்தாரையும் தொழுவதற்கு எழுப்புவார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த கடைசி 10 பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த வருடம் நமக்கு ரமலான் கிடைத்திருக்கிறது. கடைசி 10 கடைசியாக இருக்கலாம். அடுத்த வருடம் நமக்கு இருக்குமா இல்லையா என்பது யாருக்கும் தெரியாத விஷயம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த கடைசி 10 பயனுள்ளதாக மாற்றிக் கொள்வோம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நோக்கம் என்னவென்று சொன்னால், அதிலே அமல்கள் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல என்ன அமல்கள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னா, மற்ற நேரங்களில் தொழுகிறோம், அதுல கூடுதல் தொழுகுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மற்ற நேரங்களிலே தொழுகிறோம், கூடுதல் தொழுகை. மற்ற நேரங்களிலே ஓதுகிறோம், கூடுதல் ஓதுதல். மற்ற நேரங்களிலே அல்லாஹுவை திக்ர் செய்கிறோம், அதிலே கூடுதல் அதிகமாக திக்ர் செய்யுங்கள். அதே போன்று அந்த நேரங்கள் கடைசி 10 தூங்குவதை பிற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், 3வது 10 அல்லாஹும்ம அத்திக்னா மினன் நார் வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் அதிலே சொன்னது என்னவென்று சொன்னால், துஆ செய்யுங்கள். கடைசி 10 அதிகமான துஆக்களை செய்யுங்கள். நரகத்தை விட்டு தூரமாக விடுதலை கேளுங்கள். சுவனத்தை வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். ஏனென்று சொன்னால், கடைசி 10 மிக அல்லாஹ்விற்கு விருப்பமான 10 என்பதாக சொல்வது மட்டுமல்ல, கடைசி 10 தான் லைலத்துல் கத்ர் இருக்கிறது என்பதையும் பெருமானாருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் என்ன செய்வாங்களாம், 3 10 ஏத்திகாப் இருப்பாங்களாம். 3 10 ஏத்திகாப் இருந்து லைலத்துல் கத்ர் கிடைக்கும் என்று தேடுவாங்களாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பின்னால என்ன செஞ்சாங்களாம், லைலத்துல் கத்ர் கடைசி ஒற்றைப்படையில இருக்கு, கடைசி 10 ஒற்றைப்படையில் இருக்கிறது என்ற செய்தியை அவர்களுக்கு கிடைக்கப்பட்டதற்கு பின்னால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 அவர்கள் பயனுள்ளதாக ஆக்கினார்கள். முழுமையாக அவர்கள்
ஐக்கல் அஹ்லுஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரங்கள் அவர்களும் விழிப்பார்கள், அவர்களின் குடும்பத்தாரையும் எழுப்பி விடுவார்கள் என்று ஹதீசுகளிலே வந்திருக்கிறது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடைசி அவர்கள் மரணிக்கின்ற காலங்களில் மட்டுமே, மௌத்தா போகக்கூடிய வருஷத்துல மட்டுமே பெருமானார் ரமலானுடைய 2 பத்துக்களிலேயும் 2வது பத்திலேயும் 3வது பத்திலேயும் ஏத்திகாப் இருந்தார்கள் என்று இருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களை, ஏத்திகாப்னு சொல்றீங்களே அப்படின்னா என்னன்னு கேட்கிற மாதிரி தெரியுது. ஏத்திகாப் என்று சொன்னால் தனித்திருத்தல், உலக தொடர்புகளை விட்டும், குடும்பத்தை தொடர்புகளை விட்டும், வியாபார தொடர்புகளை விட்டும் இறைவனோடு இணைந்து தனித்திருத்தல், பள்ளியிலே தனித்திருத்தல், இதற்கு பேர் தான் ஏத்திகாப். இந்த ஏத்திகாப் என்ற அமல் என்பது ரமலான் மாதத்திலே கடைசி பத்திலே அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 நாட்கள் இருப்பது சுன்னத்தே முஅக்கதா கிஃபாயா என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஜனாசா ஃபர்துல் கிஃபாயான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஜனாசா தொழுகுவது ஃபர்துல் கிஃபாயா. அந்த ஊர்ல ஒரு ஜனாசா வந்துருச்சுன்னு சொன்னா அந்த ஜனாசாவுல எல்லாரும் கலந்துக்கிறது முக்கியமானது. அப்படி யாருமே கலந்து கொள்ளவில்லை, ஒரு நபர் கூட கலந்து கொள்ளவில்லை, ஃபர்துல் கிஃபாயால யார் கலந்து கொள்ளவில்லையோ அந்த மஹல்லாவில் இருக்கிற எல்லாருமே பாவிகள் என்ற கணக்கில் சேர்க்கப்படும், பாவத்தை அவர்கள் கணக்கில் எழுதப்படும். அதே போன்றுதான் இந்த மஹல்லாவில் இருக்கக்கூடியவங்க யாராவது ஒருத்தர் ஏத்திகாப் இல்லைன்னு சொன்னா இந்த மஹல்லாவில் இருக்கக்கூடியவர்களும் அந்த இதிலே பாவத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் என்பதாக சொல்லப்படுகிறார். கடந்த வருடங்களிலே இருந்தார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வருடத்திலும் யாரையாவது அல்லாஹு தஆலா வாய்ப்புகளுக்கு கொடுப்பான் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, ஏத்திகாப் என்பது 3 வகை. ஒன்று சுன்னத்தான ஏத்திகாப், அதே சுன்னத்தே முஅக்கதா கிஃபாயா, அதுதான் ரமலான் மாசத்தின் கடைசி 10 நாட்கள் இருப்பது. 2வது ஏத்திகாஃபே நஃபில், எல்லா நேரங்களிலும் எவ்வளவு நேரங்கள் எவ்வளவு நிமிடங்கள் வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம். பள்ளிக்குள்ள எப்ப உள்ளேலாம் நுழையிறோமோ அப்பயே ஏத்திகாஃபுடைய நியத்தை, யாரெல்லாம் நான் எவ்வளவு நேரம் பள்ளிக்குள்ள இருப்பேனோ அவ்வளவு நேரம் நான் ஏத்திகாஃப் இருக்கிறேன் அப்படின்னு நியத்தோடு உள்ள பூந்துட்டோம் சொன்னா 1 நிமிடம் இருந்தாலும் 1 நொடி இருந்தாலும் ஏத்திகாஃபுடைய நன்மை கிடைத்து விடும். இது நஃபிலான ஏத்திகாஃப். வாஜிபான ஏத்திகாஃப்னு ஒண்ணு இருக்கு. நாம நம்முடைய ஏத்திகாஃபை நம்ம மேல கடமையாக்கிறோம், நியத்து செஞ்சுக்கிறோம். எப்படின்னு சொன்னா, இந்த காரியம் நடந்துச்சுன்னு சொன்னா நான் ஏத்திகாஃப் இருக்கேன், இந்த காரியம் நடந்தா நான் 2 கால் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன்னு சொல்ற மாதிரி நான் இந்த காரியம் ஏதாவது ஒரு காரியத்தை முன்னிறுத்தி அல்லாஹ்விடத்திலே இந்த காரியம் நான் நிறைவேற்றினால் நான் 1 நாள் ஏத்திகாப் இருப்பேன் அல்லது 5 நாள் ஏத்திகாப் இருப்பேன். நீங்க எத்தனை நாள்கள் முடிவு பண்ணுகிறீர்களோ அது வாஜிபு, அது கலாவாகிவிட்டால் அதை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். அதே மாதிரி ரமலான் மாதத்திலே ஏத்திகாப்புல இருந்துட்டு இடையில முறிச்சிட்டு வெளியே போயிட்டோம்னா திரும்பியும் அதை கலா செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரங்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த வாஜிபான அதுல என்னன்னு சொன்னா, சுன்னத்தான ஏத்திகாப், வாஜிபான ஏத்திகாப்ல 2 விஷயங்கள் அதிலே மிக முக்கியமாக சொல்லப்படுகிறது. நோன்பு வைக்க வேண்டும், காலங்களை குறிக்க வேண்டும். எத்தனை நாள் நீங்கள் வாஜிப் என்பதாக நியத்து செஞ்சீர்களோ, நியத்து செஞ்ச அந்த ஏத்திகாப்பை அந்த நாள்ல நம்ம கரெக்டா மக்ரிபில் இருந்து அடுத்த மக்ரிப் வரைக்கும் 1 நாள் இருந்தால், அதே மாதிரி ரமலானில் இருந்தால் 20 அதாவது 21வது இரவு, நாளை இரவு மக்ரிபில் இருந்து ரமலானுடைய கடைசி அதாவது ஷவ்வாலுடைய பிறையை பார்க்கும் வரை அந்த மக்ரிப் வரைக்கும் இருக்க வேண்டும். இந்த நாட்கள் இதிலே சுன்னத்தே முஅக்கதா கிஃபாயா என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல சில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதி விலக்குகள்லாம் வச்சிருக்காங்க. அதுல என்ன விஷயம், ஏத்திகாப் இருந்தா என்ன நன்மை, நமக்கு ஏத்திகாப் இருக்கிறோம் சரி, என்ன நன்மைகள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகைக்காக வேண்டி காத்திருக்கின்ற நன்மைகள் அவர்கள் பள்ளிக்குள்ளேயே இருப்பதினால் கிடைக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி அடுத்த தொழுகைக்காக வேண்டி ஒரு மனிதன் காத்திருந்தால் அதற்கும் நன்மை கிடைக்கிறது. யாரெல்லாம் அடுத்த தொழுகைக்காக வேண்டி காத்திருக்கிறார்களோ அரிசின் நிழல் கிடைக்கும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 7 பேர்களுக்கு அரசுடைய நிழல் கிடைக்கும், அதிலே ஏத்திகாப் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசுடைய நிழல் கிடைக்கும் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலான் மாதத்திலே கடைசி 10 நாட்கள் ஏத்திகாப் இருந்தால் 2 ஹஜ்ஜுகள் செய்த நன்மைகளும் 2 உம்ராக்கள் செய்த நன்மைகளும் கிடைக்கும் என்று சொன்னார்கள். குர்ஆன் ஓதினால் ஒவ்வொரு எழுத்திற்கும் தனித்தனியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மதிப்புக்கு அடங்காத அளவிற்கு நன்மைகளை கொடுப்பான் என்று சொன்னார்கள். முன்பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
திக்ர் செய்யக்கூடியவர்களாக அவர்களை கணிக்கப்படுவார்கள். பள்ளிக்குள்ளே இருக்கின்ற நேரத்திலே அல்லாஹுவை தியானங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அவர்கள் கூடுதலாக செய்யக்கூடியவர்களாக அங்கே கணிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி அவர்களுக்கு 10 நாட்கள் ஏத்திகாப் இருப்பதினால் லைலத்துல் கதிர் இரவை நிச்சயமாக பெற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஒரு பெரிய பாக்கியம் அல்லவா? லைலத்துல் கத்ர் இரவு நமக்கு கிடைத்து விட்டால் 83 ஆண்டுகள் நாம் நின்று வணங்கிய நன்மைகள் அங்கே எழுதப்படுகிறது அல்லவா? அந்த பாக்கியமும் ஏத்திகாஃபில் இருந்தால் கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஒரு ஜனாசாவிலே நம்மால் கலந்து கொள்ள முடியவில்லை, வெளியிலே ஒரு ஜனாசா இருக்கு, நம்ம போய் கலக்க முடியல, ரொம்ப சங்கடமா இருக்குன்னு சொன்னா, நீங்கள் ஜனாசாவில் கலக்காமலேயே அந்த ஜனாசாவின் நன்மைகள் கீராத்தானி என்று சொன்னார்கள். 2 உகதுமலை நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏத்திகாஃப்ல இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ஏத்திகாஃப்ல இருக்கிறவங்களுக்கு உடல் நலம் விசாரிப்பதற்காக வேண்டி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை விசாரிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் போக முடியல அப்படின்னா அவர் விசாரித்த நன்மைகள் கிடைக்கும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏத்திகாஃப் இருப்பவர்களுக்கு பெருமானார் சொன்னார்கள் அழகான முறையிலே 3 அகல் தூரம் அவர்களுக்கு நரகம் தூரமாக்கப்படும் என்று சொன்னார்கள். ஒரு நாள் ஏத்திகாஃப் இருந்தாலே 3 அகல் தூரம், அகல் என்பதற்கு சொல்லப்படுகிறது கிழக்கிலிருந்து மேற்கு வரை, இது 3 மடங்கு. கிழக்கிலிருந்து மேற்கு வரை 3 மடங்கு எவ்வளவு தூரமாக இருக்குமோ அவ்வளவு தூரம் அவருக்கும் நரகத்திற்கும் தூரமாக்கப்படும் என்று சொன்னார்கள். ஏத்திகாஃப் இருப்பவர்களுக்கு அல்லாஹ் அந்த நன்மைகளை கொடுப்பான் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரும் பாவங்களை செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். அதாவது அவ ஏத்திகாஃப் இருக்கிறவங்க உள்பள்ளியில இருக்கணும், வெளியில வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. தேவைக்கு மட்டும் வெளியில வரணும். அவர்களுக்கு அவசரமாக பாத்ரூமோ அல்லது சிறுநீர் கழிக்க வேண்டும் அல்லது குளிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நேரங்கள் கரெக்டா அந்த நேரத்தோட முடிச்சுட்டு வந்துடணும். துன்யாவுடைய பேச்சுகள் பேசக்கூடாது என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படி அவர்கள் அந்த ஒழுக்க நடைமுறைகளோடு இருப்பார்களே ஆனால் முழுமையான ஏத்திகாஃபுடைய நன்மைகள் கிடைக்கும். நான் சஹர் சாப்பிட போறேன் வெளியே போய் சாப்பிடக்கூடாது, சஹருக்கு சாப்பாடு உள்ளவே வச்சு சாப்பிட்டுக்கணும். நோன்பு திறக்க போறேன்னு வெளியே போக கூடாது, ஏன்னா வெளியே போனோம்னு வச்சுங்களேன் 4 பேர்கிட்ட பேசுவோம், துன்யாவுடைய பேச்சுகள் பேசப்படும், ஏத்திகாஃப் முறிவதற்கு இடையூறாக ஆகிவிடும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வமை யக்தரிக் ஹஸனத்தன் நஸித் லஹு ஃபீஹா ஹஸனன் இன்னல்லாஹ் கஃபூருன் ஷக்கூர் என்று சொல்லுகிறான். யார் இந்த 10 நாட்கள் அமலை கூட்டுகிறார்களோ, யார் இந்த 10 நாட்களில் அமலை கூட்டுகிறார்களோ அல்லாஹ் நன்மையையும் கூட்டுகிறான். அது மட்டுமல்ல, இன்னல்லாஹ் அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிக்குகிறான், அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறான் என்று சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரக்கூடிய இந்த கடைசி 10 பயனுள்ளதாக அமலை கூட்டக்கூடியவர்களாக, அதிகம் கண் விழித்து கியாமுல் லைல் தொழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் அமல் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக இந்த வருடத்தினுடைய ரமலானை முழுக்க அல்லாஹ்விற்கு பொருத்தமானதாக, ரசூலுக்கு பொருத்தமானதாக அல்லாஹ் அமைத்து வைக்க வேண்டும் என்ற துஆவோடு முடிவு செய்கிறேன். வாக்ரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.